வெல்கம் டு மம்மி சமையல். இது உங்க மம்மி சமையல். ஓகே, வாங்க பார்ப்போம். இன்னைக்கு வந்து நம்ம பிரியாணி செய்ய போறோம். தலப்பாக்கட்டி ஸ்டைல் மட்டன் பிரியாணி. அதுக்கு முன்னாடி இது நம்ம முன்னாடியே போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் இருக்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து நவீன் குக்கிங் யூனிவர்ஸில் வந்து அடங்குது. ஸோ இன்னைக்கு நாம வந்து தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி பார்க்க போறோம். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்க. இது பக்கத்திலேயே வந்து நண்டு ஆயிட்டு இருக்கு. இது வந்து மட்டன் வந்து நம்ம வேக வச்சிருக்கோம். மட்டன் வந்து ஒரு 3/4 கிலோ எடுத்து அதை வந்து தண்ணி, உப்பு, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வந்து விசில் விட்டு இறக்கிடுங்க. அப்போதான் நம்ம வந்து வெந்து வரும். அதுக்கு வேண்டி நல்லா இறக்கிடணும். ஸோ இது வந்து பக்கத்துலேயே வந்து நண்டு ரெடி ஆகுது. இது வந்து எதற்காகன்னா நவீன் குக்கிங் யூனிவர்ஸில் வந்து வருது. ஸோ அது நண்டு. இதை வந்து தனி வீடியோவில் பார்ப்பீங்க, இது தனி வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ ஃபுல்லாக வந்து வரும், தனித்தனியாக வரும். உங்களுக்கு நான் வந்து அடுத்த என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்னு சொல்கிறேன், பார்ப்போம். ஸோ ஓகே, வாங்க பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு கடாயை வச்சுருக்கோம். கடாய் நல்லா ஹீட் ஆகிருக்கு. ஹீட் ஆன இதுலேயே வந்து நம்ம வந்து நெய் ஆட் பண்ணிக்கிறோம். நெய் வந்து நல்லாவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ நெய் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இது தலப்பாக்கட்டி பிரியாணிங்காட்டி இன்னைக்கு நம்ம அம்மாவுடைய ஹெல்ப்பும் வாங்கிக்கிறோம். அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க, நம்ம வந்து செஞ்சுட்டே இருப்போம். இதுதான் வந்து ப்ரொசீஜர். ஸோ நெய் நல்லா ஆட் பண்ணியாச்சு, நிறையாவே ஆட் பண்ணியாச்சு. பட் நெய் இந்த அளவுக்கு பத்தாது. ஸோ இது கூட நம்ம ஆயில் ஆட் பண்ணுறோம். ஆயில் இல்லாமல் இங்கே வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம். பிகாஸ் ஆயில் ஆட் பண்ணோம்னா நம்ம ஆயிலுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறோம், தேங்காய் எண்ணெய். ஸோ நல்லா ஊற்றிங்க. ஏன்னா வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ரைஸ் எல்லாம் வந்து ஒட்டாமல் வரும். அதுக்கு வேண்டியதான் நம்ம ஆயில். ஓகே, நல்லா அது வந்து கொதிக்கணும். கொதிச்ச பிறகு தான் இது பண்ணணும். அப்படியே 10 ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் இன்னும் கொதிக்கணும் நிறைய. இது வந்து உங்களுக்கு ஏன் தலப்பாக்கட்டி ஸ்டைல் அப்படின்னு வந்து பார்க்குறீங்க அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் மசாலாஸ் ஓவர்லோட் பண்ணி இருக்கும். இதே வந்து நம்ம பண்ணுற மாதிரி போன டைம் போட்ட அந்த நாட்டுக்கோழி பிரியாணி அதுல எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப மசாலா வந்து கொஞ்சம் மிடில் தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் தூக்கலாகவே இருக்கும். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் ரைஸ், ஈக்குவல் குவான்டிட்டி ஆஃப் மீட் போடுவோம். அதுக்கு தான் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் தூக்கலாக இருக்குது. வெட்டிங், அதாவது அவங்க கல்யாணத்துல எல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது மாதிரி தான் பண்ணுவாங்க, நிறையாவும் பண்ணுவாங்க. அதுக்கு அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எதுக்காக காரணம், ஏன் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அவங்க வந்து மெயினாக சீரக சம்பா யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய மட்டன் பிரியாணி தான் வந்து தூக்கலாக இருக்கும். சிக்கன் வந்து அதுக்கு தான் நாங்கள் வந்து சிக்கன் பிரியாணி அப்படியெல்லாம் சொல்லிக்கிறது இல்லை. நீங்கள் திண்டுக்கல் பிரியாணி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம மட்டனில் ட்ரை பண்ணுங்க, சிக்கனில் பண்ணவே பண்ணிடாது. ஓகே ஓகே, அதுக்குள்ள எண்ணெய் காஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சோ, நம்ம வந்து மறந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கோம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சிடணும். நான் வரைக்கும் உங்களோட பேசுகிற இதெல்லாம் அப்படியே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிப்புகள் ஆட் பண்ணோம். தாளிப்புகள் என்னென்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிரிஞ்சி இலை, அதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, பட்டை. ஸோ இவ்வளோ தான். ஏன் அளவாக எடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடியே வந்து பொடி ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது பொடி வந்து அரைச்சி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பொடி தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும். ப்ரௌனிஷ் கலர் தான் வந்து உங்களுடைய தலப்பாக்கட்டியோட ஐடென்டிட்டியான இது. ஸோ இது வந்து தலப்பாக்கட்டின்னு சொல்லலை. ஸோ இது வந்து காப்பிரைட் ஸ்டைக்காக வந்துட போது. இது வந்து திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி. ஓகே, அதை வந்து ஒரு பட்டுங்க. ஸோ திடீர்னு வந்து தலப்பாக்கட்டி மேனேஜ்மெண்ட் வந்து ஸ்ட்ரைக் ஏதாவது விட்டுற போகிறீங்க, அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ இது வந்து நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இதை போட்டுக்கிறோம். நல்லா வந்து கொதிக்கட்டும். இதே கேப்பில் நம்ம கொத்தமல்லி, புதினா இருக்கு, கொத்தமல்லி புதினாவும் வந்து போட்டணும். ஸோ அப்போதான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு இது வரும், என்ன சொல்றது, அந்த எண்ணெயில் வந்து அந்த அரோமா வந்து இறங்கும். இது போட்ட பிறகு நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம்.
வெங்காயம் பச்சை மிளகா அப்படியே தொடச்சி ஆட் பண்ணிடலாம். அப்படியா? விட ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த தவிர நீங்கள் பண்ணிடாதீங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் டிலே பண்ணி போடுங்க. நான் எப்போவுமே இது மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு நான் பட் அந்த பிரியாணி நல்லா இருக்கும். நீங்கள் அதை எதுவும் பண்ணிடாதீங்க. பட் இது வெடிக்கும், டப்புன்னு வந்து தெரிக்க போகுது. ஸோ கவனமாக இருங்க இது மாதிரி போடும்போது. சில பேர் வந்து பச்சை மிளகாய் ஃபஸ்ட்டே போடுவாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெட்டிச்சு டமால் டுமீலுங்கும். அதுக்கு தெளிவாக இருங்க. ஏன்னா நானே ஒரு டைம் வந்து பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் வச்சிருக்கணும். இதுக்கு அடுத்து என்ன போடணுமா? இதுக்கு அடுத்து என்ன போடணும்? இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து எத்தனை ஸ்பூன்னா? 4 ஸ்பூன் போடுங்க. 4 ஸ்பூன். ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம 4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகே, 4 டேபிள் ஸ்பூன். நல்லா ஒதுக்கி விட்டு போடு சென்டர்ல எண்ணெயில. ஓகே, நல்லா நீங்கள் ஒதுக்கி விட்டு போடுங்க. நான் வந்து அந்த எண்ணெயில வந்து அப்படியே தலபுலான்னு கொதிக்கணும். 3 4 ஓகே, 4 தான். நான் வந்து கொஞ்சம் இதானங்காட்டி தான் அப்படி போட்டாச்சு. இது வந்து நம்ம நல்லா வதக்கி விடணும். ஏன்னா இஞ்சி பூண்டு வாசம், பச்சை வாசம் வந்து போகணும். நல்லா வதக்கணும். நீங்கள் அந்த எண்ணெயிலே வதக்கி விடணும். அதே மாதிரி வந்து நீங்கள் அந்த திண்டுக்கல் பிரியாணியில் வந்து ரொம்ப இந்த மிளகா பொடி சேர்த்த மாட்டாங்க, வர மிளகா சேர்த்த மாட்டாங்க. அதுக்கு பதிலாக நம்ம அந்த பட்டை கிராம்பு சேர்த்துவாங்க. அவங்க வந்து மிளகா அரைச்சி வச்ச மிளகு சேர்த்துவாங்க. ஏமா அதுக்கு வந்து கலர் வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்காது. சில பக்கமெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கும், ரெட் கலரில் இருக்கும். ரொம்ப காரத்தை போட்டு ஏற்றி வச்சுருவாங்க. ஸோ அதை மட்டும் அவாய்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பிரியாணி மசாலா போட போகிறோம். இது கூட பிரியாணி பொடி அப்படின்னு சொல்லலாம், மசாலா பொடி. இது என்னென்னமா இருக்குது இந்த பிரியாணி மசாலா பொடியில்? பிரியாணி தாளிப்பு எல்லாமே போட்டிருக்குது. அப்புறம் தனியா, ஜீரகம், குருமிளகு எல்லாம் போட்டு. ஜீரகம் இல்லை, குருமிளகு எல்லாம் போட்டிருக்கு. ஓகே, இது வந்து எத்தனை டேபிள் ஸ்பூன்? வரமிளகாயும் கிடையாது. எத்தனை டேபிள் ஸ்பூன் போடணும்? இது வந்து 2 டேபிள். ஓகே, 2 டேபிள் ஸ்பூன் நம்ம போடுறோம் இதுல. பாருங்க, ஸோ இது பெரிய ஸ்பூனுங்காட்டி இது டேபிள் ஸ்பூனா அமையுது. ஸோ அளவாக தான் போடணும். ஓகே, போட்டாச்சு. இப்போ அந்த கலர் உங்களுக்கு பார்த்துக்கலாம் வந்துடும். இப்போ அம்மா சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது மாதிரி பொடியை அரைச்சி வச்சுக்கலாம், மசாலா பொடி. ஸோ அந்த ரேஷியோ வந்து நான் கேட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இல்லைன்னா ஒரு வீடியோ தனியாக நாங்கள் போடுறோம். ஸோ கவலைப்படாதீங்க. ஸோ இது போட்ட பிறகு என்னமா பண்ணணும்? தக்காளி போட்டுடலாமா, இல்லை பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா? ஓகே, பச்சை வாசம் போகிற வரைக்கும் அம்மா வெயிட் பண்ண சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணுவோம். 3 தக்காளி போடணும், கரெக்டு தானே? 3 தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கு போட்டுருக்கோம். இப்போ 3 தக்காளி அரைஞ்சி வச்சிருக்கு. இதை நம்ம ஆட் பண்ணுறோம். நல்லா இது மாதிரி அரைஞ்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த கனிஞ்சு வரும். ஸோ இதை போட்டு நல்லா வதக்குங்க தக்காளி இதாகிற வரைக்கும். நெக்ஸ்ட் என்னமா பண்ணணும்? வதங்குற வரைக்கும் விடணும். ஓகே, தக்காளி வதங்குறதுக்காக நம்ம வந்து உப்பு ஆட் பண்ண போகிறோம். ஸோ கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு நீங்கள் மேஜராக யூஸ் பண்ணுங்க. ஏன்னா வந்து அதுதான் நல்லதுங்கிறாங்க சால்ட் உப்போட. அது என்னங்க சால்ட் உப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா அது பொடி உப்பு. உப்பு போட்டிங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக நல்லா வெந்து வரும். அதனுடைய தியரி என்னங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல். ஏன் உப்பு போடுறாங்க, அது வேகுது அப்படின்னு வந்து. ஓகே, இப்போ இங்கே வாங்க. இப்போ எப்படி பாருங்கள், அந்த எண்ணெய் வந்து நல்லா வெளியே வந்திருக்கும். இந்த டைமில் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மிளகை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மிளகு வந்து ஒரு 2 கரண்டி வர அளவுக்கு எடுத்துக்கோங்க. நல்லா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு. ஏன்னா இந்த மிளகு வந்து நீங்கள் சிக்கன் குழம்புக்கெல்லாம் வந்து மிளகு பண்ணுவீங்களா? ஸோ அது சேம் மிளகு தான் ஆட் பண்ணிங்க. அளவாக 2 போதும். நம்ம வந்து கொஞ்சம் 2 ஆட் பண்ணிட்டோம். ஸோ பிரச்சனை இல்லை.
ஆமாம், இது போட்டால் மிளகாத்தூள் போட வேண்டியது இல்லையாமா. ஸோ நீங்கள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போடணும். ஆமாம். ஸோ இப்போ பார்த்தீங்களா, அந்த விழுதை ஆட் பண்ணுள்ளாரே உங்களுக்கு அந்த ஒரு சேஞ்சஸ் தெரியுது. என்ன சேஞ்சஸ்னு கேட்டீங்க. ஸோ எந்த சேஞ்சும் தெரியல, அந்த கலர் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ மறுபடியும் இதனுடைய பச்சை வாசம் போகணும். ஒவ்வொன்றும் போடும்போது பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் தீரணும். ஏன்னா வெயிட் பண்ணாதான் வந்து உங்களுக்கு டேஸ்ட் வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த மட்டனை ஆட் பண்ணிக்கிறோம். மட்டன் வந்து 1 kg ஆஃப் மட்டன் எடுத்துருக்கோம், 1 kg ஆஃப் ரைஸுக்காக. ஓகே, ஸோ நல்லா போட்டு ஒரு கலக்குனீங்கன்னா அந்த மட்டன், அதாவது வேக வச்சதோடையே வந்து உங்களுக்கு கலக்கணும். அப்போதான் வந்து கொஞ்சம் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கும். ஓகே, இப்போ நம்ம எல்லாம் போட்டாச்சு. இது வந்து கொதிக்க விடணும். இது போட்டால், அதாவது அந்த தண்ணியோட, வேக வச்ச தண்ணியோடய வந்து நீங்கள் மட்டனை ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த ருசி சூப்பராக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் கொழுப்பு அதிகமாக வாங்கிக்கோங்க பிரியாணிக்கு. அப்போ தான் அந்த கொழுப்பு வாசத்தோட உங்களுக்கு அந்த ஒரு ஸ்மெல் வரும், டேஸ்ட் வரும், சூப்பராக இருக்கும். இப்போ இருக்கவங்க வந்து, அதாவது நான் இன்னைக்கு போய் கடையில் வாங்கினேன் இந்த கறியை. அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, நிறைய பேர் கொழுப்பு விரும்பி சாப்பிட்றது இல்லைங்கிறாங்க. பட் இப்போ வந்து தலப்பா கட்டி போனாங்கன்னா, நான் பிரியாணி தான், மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவேங்கிறாங்க. அங்கே எங்கே யூஸ் பண்ணுறாங்க? கொழுப்பு தான் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதுக்கு வந்து மெயினாக வந்து கொழுப்பு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இது வந்து நல்ல கொழுப்பு. ஸோ வாங்கி இதில் போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டு, சுவை எல்லாமே வரும். ஓகே, வாங்க இந்த கதையிலேருந்து நம்ம குக்கிங்குள்ளே போவோம். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. மாம்ஜி, இந்த டைமில் நம்ம எது ஆட் பண்ணுறோமா? நல்லா வதக்கி விட்டியல? வதக்கி விட்டாச்சு. நெக்ஸ்ட் நீ தண்ணி ஊற்றணும். லெமன் ஊற்றணும்ல? அது தண்ணி ஊற்றிட்டு லெமன் ஊற்றி, தண்ணி ஊற்றின பிறகு லெமன் ஊற்றணும். கொஞ்சம் குழஞ்சி வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். 1 டம்ளருக்கு கொஞ்சம் பழம் வேணும்னா 1.5 டம்ளர். ஓகே கைஸ், பார்த்தீங்களா? அதை கேட்டுட்டீங்களா? ஸோ அதாவது 1 டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா 2 டம்ளர் ஊற்றுனீங்க அப்படின்னா குழஞ்சி வரும். இல்லை எனக்கு பழம் தான் வேணும் அப்படிங்கும் பொழுது இதுக்கு வந்து நான் எப்பவுமே 1.5 டம்ளர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ 1.5 டம்ளர் நான் ஊற்றுறேன். ரொம்ப குழஞ்சி வேணும், எனக்கு வந்து கொஞ்சம் அது மாதிரி தான் வேணும் அப்படின்னா 2 டம்ளர். ஓகே, இப்போ நான் வந்து 4 டம்ளர் ரைஸ் எடுத்திருக்கேன். அப்போ வந்து 4ன்னா உங்களுக்கு எத்தனை டம்ளர் தண்ணி வரணுமா? ஸோ அதுக்கு அளவு எடுத்திருக்கேன், கால்குலேட் பண்ணி அம்மாட்டிருந்து வாங்கியிருக்கேன். எவ்வளோ மாவுதி தண்ணி வரணும்? 1.5க்குனா 6, 2 டம்ளர் ஊற்றினா 8. ஓகே, இப்போ வந்து 1.5 ஊற்றிருக்கங்காட்டி 6 தான் ஊற்றுது, அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒரு 1/2 செம்பு வரணுமாமா. அதுக்காக இந்த 1/2 செம்பு ஆட் பண்ணிட்டோம். போதுன்ட்டாங்க. பாட்டிட்டு நல்லா கலக்கி விட்டாச்சு. ஸோ இதனுடைய கலரே வந்து பார்த்தீங்களா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இதே நீங்கள் வந்து வேற ஏதோ ஒரு இது வாங்கினீங்கன்னா கொஞ்சம் மிளகா பொடி போட்டு ஒரு ரெட்டிஷாக இருக்கும். பட் இதுதான் உங்களுக்கு ப்ரௌனிஷாக இருக்கு. இப்போ வந்து நம்ம லெமனை ஊற்றுறோம். லெமன் ஊற்றிடு, அப்புறம் உப்பு போடு. உப்பு பார்த்துட்டு போடு. எல்லாத்துலேயுமே போட்டு இது பண்ணியிருக்கிறேன். கறியிலையும் வேக வச்சிருப்போ போட்டிருக்குது. ஆமாம். அப்புறம் இப்போ கொஞ்சம் தக்காளியா போட்டுருக்குது. எல்லாம் பார்த்து போடணும். ஓகே, அதுதான் நீங்க பார்த்துட்டு தான் போடணும். உப்பா இருந்தா அதுதான் தேவையான அளவுங்கிறதுக்கான ரீசனே அதுதான். ஸோ கொஞ்சம் உப்பு லைட்டாக பத்தாத மாதிரி தான் இருக்கு, கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வந்து போட்டு கலக்கி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து மூடி வச்சிடணும். நல்லா கொதிச்ச பிறகு நம்ம ரைஸை போட்டு இது பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ ஆமாம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். நல்லா கொதிச்சிருச்சு பாருங்க, எப்படி தலை புலான கொதிக்குதுன்னு. ஒரு கலக்கி விட்டுக்கலாம். ஓகே, இந்த தருணத்தில் நம்ம வந்து ரைஸ் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் மறந்தாச்சு. ஸோ தயிர் ஆட் பண்ணிக்கலாம். வெயிட் அ மினிட். ஓகே, நம்ம வந்து தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிங்க, மறந்தாச்சு. அதுக்காக தான் நாங்கள் இப்போ ஆட் பண்ணுறோம். எல்லாமே மறந்து போகுது. டைம் ஆயிடுச்சுல. ஆமாம், இது கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதுக்காக தான்.
ஸோ அது போட்டுட்டு நல்லா ஒரு கலக்கி விட்டுருங்க. இப்போ அந்த தயிர் கொஞ்சம் இதாகிட்டும். இந்த கப்பில் 1/2 கப்பு சேம். ஸோ அதாவது இந்த நம்ம லெமன் ஊற்றணும் பார்த்தீங்களா, இந்த கப்பில் வந்து 1/2 கப்பு ஊற்றுனீங்கன்னா போதும். ஒரு 2-3 ஸ்பூன் ஊற்றினா போதுமாமா. ஓகே, இப்போ நம்ம கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா சீரக சம்பா அரிசி, சும்மா வாசம் சும்மா சூப்பரா இருக்கு. நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிச்சிடணும் மாமாங்க, பாத்துக்கங்க. ஓகே, இந்த ரைஸை ஃபுல்லா ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, நம்ம ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. நல்லா அதை வந்து கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்ட பிறகு இந்த ரைஸ் கொஞ்சம் வேகணும், அதாவது தண்ணி வந்து கொஞ்சம் வத்தின பிறகு நம்ம தம் போடணும். ஸோ அது வந்து தம் பிரியாணி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நண்பர்களே, இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, தண்ணி முக்காவாசி வத்திருச்சு. ஸோ 85% வத்தின பிறகு கீரை ஏதாவது பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கங்க. செக் பண்ணிட்டு தான் நம்ம தம் போடணும். உப்பு, மிளகு, புளி அதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. காரமெல்லாம் எப்படி இருக்கு செக் பண்ணிட்டு நீங்க வந்து அடுத்து தம் போடலாம். கொஞ்சம் சிம்ல வச்சுக்கலாம். இப்போ தம் போடுற டைம் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை நம்ம தூக்க போறோம். தோசைக்கெல்லாம் வந்து வைங்க. ஓகே, தோசைக்கல் வச்சாச்சு. இதுதான் வந்து தம் போடுற முறை. இல்ல நான் வந்து ட்ரெடிஷ்னலான முறையில போடணும் அப்படின்னா நீங்க வந்து விறகெல்லாம் எரிச்சு அதுக்கப்புறம் இதை வந்து வச்சு மேல தொட்டி எல்லாம் போட்டு எரிச்சு நீங்க மேல வைக்கணும். இல்ல எங்கனால முடியல அப்படின்னா இது மாதிரி பண்ணுங்க. ஸோ ஈஸியா இருக்கும். இது பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா அப்படியே விட்டுறக்கூடாது, நல்லா அமுத்தி வைக்கணும். ஸோ இது ஃபுல்லா வந்து இங்க பாருங்க, ஃபுல்லா அமுத்திட்டு ஒன்றும் வைக்கக்கூடாது. வச்சுட்டு நெய் வந்து ஒரு இது விடுறோம். 2 டேபிள் ஸ்பூன் விட்டுக்கலாம். ஏன்னா அது வந்து நெய் பிரிஞ்சு வரக்க, அந்த ரைஸ் எல்லாம் வந்து பிரிஞ்சு வரக்காக நம்ம யூஸ் பண்றோம். முன்னாடியே நம்ம நிறைய நெய் யூஸ் பண்றோம். அதுக்கு அளவா ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நெய் வேண்டாதீங்க, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆமா, ஆயில் ஊற்றிக்கலாம். ஆனா ஆயில் நீங்க சேர்க்காதீங்க, ஆயில் போயிடும். ஸோ இப்போ வந்து முன்னாடி வச்ச சாப்பாடு இருக்கு. ஸோ அந்த குக்கரை தண்ணி வச்சிடலாம். ஆனா மறந்துட்டு தண்ணி கேன் தூக்கி வச்சிடாதீங்க. பிளாஸ்டிக்கா இருங்கட்டு உருகிடும். அதுக்கு பதிலாக இந்த ஸ்டீல், அலுமினியம் எல்லாமே வச்சுக்கலாங்க. இல்ல நீங்க கூட ஏறி பாருங்க, பார்த்து. ஓகே, இப்போ நம்ம வந்து தம்மா உடைக்க போறோம். ஓகே, நல்லா எடுத்தா வாஹா. சும்மா சூப்பரா இருக்கு. நல்லா வெந்துருச்சு. பாத்தீங்கன்னா எப்படி வெந்திருக்கு பாத்தீங்களா? ஸோ சேம். ஓகே நண்பர்களே, இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுறோம். நல்லா வெந்துருச்சு. இது வந்து அப்படி பாருங்க, சூப்பரா இருக்கா? இது வந்து கொஞ்சம் அது மாதிரி குழஞ்ச மாதிரி வந்திருக்கு. குழையில, ஆனா பளபளன்னு தான் இருக்கு. இன்னும் நல்லா பளபளன்னு வேணும் அப்படிங்கிறவங்க வந்து இன்னும் தனியா அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய், நெய் அதிகமா ஆட் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் பளபளம். எலுமிச்சம்பழமும் நிறைய ஆட் பண்ணணும். நம்ம 2 எண்ணெய் போட்டுருக்கோம். 2 எண்ணெய் போட்டதுக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கு. இன்னும் 3 எண்ணெய் போட்டது. ஆமா, இப்படி வேணும்னு தான் போட்டுதாமா. ஸோ குழந்தைகளுக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடுக்குறேன். பாத்தீங்களா, சூப்பரா இருக்கு, அருமையா வந்திருக்கு. ஸோ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். தம்ல இருந்து இறக்குனாலும் உங்களுக்கு
இந்த தோசைக்கல்லே இறக்கி வச்சிருங்க. ஸோ இப்போ கலர் தெரியும், அந்த லைட்டிங்ஸ்னால தான் உங்களுக்கு அந்த கலர் தெரியல. இப்போ பார்த்தீங்களா அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா அந்த மட்டனோட அரோமா அதெல்லாம் கலந்து ஒரு கலவையாக ஒரு இதாக வந்துட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே, அடுத்த ரெசிபியோட பார்க்குற வரைக்கும் குட் பாய்.